இப்போ வந்து பாருங்க பிக்மாவை பத்தி நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா இதுதான் அந்த பிக்மாவோட டூல். கரெக்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆக்சுவலி அது வந்து ட்ரை பண்ணும்போது அதுல ரீட்மி ஃபைல் இருக்கும், அதை அதன்படி செய்யுங்க. சரியா புரிஞ்சுதா? ஸோ இதுல வந்து தனித்தனியா இருக்கும். இந்த ப்ராடக்ட் பேஜுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுல இருக்கும். சரியா? நீங்க அந்த ப்ராடக்ட் பேஜை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யலாம். ஓகே, எனக்கு புரிஞ்சுதா? ப்ரோட்டோடைப் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், செய்யலாம். ஓகே, ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ளோஸ் கிரியேட் பண்ணி இதுல சொல்லியிருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்க செய்யணும். என்ன புரிஞ்சுதா? பிக்மா டூல்ஸை யூஸ் பண்ணி பார்க்கணும். பிக்மா இன்ஸ்டால் பண்ணல என்ன இது வரைக்கும் தானே? ஏன் கௌதம் இன்னும் பண்ணல தானே? பிக்மா பண்ணிருப்பீங்க, அதாவது ஆன்லைன் இது பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா, ஆன்லைன் டூலா பண்ணிருப்பீங்க. இந்த டூல் நேத்து கொடுத்தது நேத்து நான் அனுப்பிச்சேன். இன்னைக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ரீட்மி ஃபைல் படி பண்ணுங்க. புரிஞ்சுதா? அதுல என்ன சொல்லிருக்காங்களோ அதன்படி பண்ணுங்க. ஓகே, ஸ்டெப்பை மாத்தி பண்ணிடுறாங்க, கரெக்ட் ஆயிரும். சரியா? அதை மட்டும் பார்த்து ஓகே அதன்படி பண்ணிக்கங்க. தென் வந்து வேற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஸோ இதுதான் வந்து விஷயம். சரி, மீதி எல்லாம் நீங்க தான் பேசுனேன். ஆக்சுவலி உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, இன்னுமே சில பிரச்சனைகள்லாம் எனக்கு ஷார்ட் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? சில பிரச்சனைகள் எனக்கு என்ன புரியாம புதிராவே இருக்குது சார் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? ஓப்பனா சொல்லுங்க. வி நீட் டு வெரி டிரான்ஸ்பரண்ட். நான் உங்ககிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் பேசுறேன். அப்படிதான் கௌதம், நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கௌதம்? நான் எதுவுமே ஹைட் பண்ணி எல்லாம் பேசுறேன். ஐ வெரி டிரான்ஸ்பரண்டா தான் பேசுறேன். அதே மாதிரி நீங்களும் எங்கிட்ட டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். வாட் யுவர் ஃபீல்? எஸ் சார். ஓகே, அப்போ உங்களுக்கு எங்க வந்து இந்த ஃபீல்ட பார்த்தா ஒரு பயம் இருக்கு? எந்த இடத்துல நீங்க ரொம்ப பயமா இதை பார்த்து ஃபீல் பண்றீங்க? இந்த இடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னா நீங்க எந்த ஏரியாவை சொல்றீங்க? சார் நிறைய இருக்குல்ல, எப்படி எல்லாத்தையும் கத்துட்டு என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் கத்துக்கிட்டு என்ன பண்றது? நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் கத்துக்கிறது எப்படிங்கிறது ஒரு பயமா இருக்கு. கரெக்டா? இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம இதுல எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிறது ஒரு விஷயம் இல்ல. ஆக்சுவலி நம்ம யூனிக்கா ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்றோம். என்ன பண்றோம்னா, வெப் பேஜ் டிசைன் பண்றோம், எஸ்இஓ கொடுக்குறோம், எஸ்இஓ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ண போறோம். இதுதான் வந்து நீங்க எடுத்திருக்கக்கூடிய டொமைன். அது குறிப்பா வந்து கௌதம் அண்ட் சிந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட். என்ன புரியுதா? உங்களுடைய வெப் டெவலப்பர் அண்ட் இதுதான் உங்களுடைய டொமைனா இருக்கிறது. ஸோ நீங்க என்ன ஸ்பெஷலைஸ்டா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதுன்னா, சிஎம்எஸும் ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS. புரிஞ்சுதா? இந்த 3 இது பார்ட்டு. தென் வந்து இதுல கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி ஒரு வேலை, ஒரு நல்ல வேலை நல்ல சேலரியில கிடைச்சதுக்கு அப்புறம் தென் யூ கோ டு லேர்னிங் ஃபார் எவ்ரிடே. இதுதான் போகும், இது இப்படித்தான் போகும், இப்படித்தான். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ நான் பூபதியா வந்து நான் வந்து என்ன பண்ணலாம், நிறைய எனக்கு கார்பரேட் ட்ரைனிங் போகலாம், அங்க காலேஜ் ட்ரைனிங் போகலாம், ஸோ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம், நான் கொடுக்கலாம், ப்ராடக்ட் டெலிவரி பண்ணலாம். வி ஹாவ் த ஓன் ப்ராடக்ட் எல்லாமே வச்சிருக்கோம். ரைட்டா? ஹோஸ்டிங் பண்றோம், எல்லாமே சர்வீஸ் எல்லாம் ஐடி சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறோம். தென் வி ஆர் அகைன் வி ஐ ட்ரைங் டு லேர்ன். ஏன் டெய்லி நிறைய வந்துட்டே இருக்கு. அப்போ வேற வழி இல்ல, காம்படிட்டர் நமக்கு முன்னாடி இருக்காங்க. சோ ஒன்னும் இல்ல, அன்னைக்கு ஒரு பீரியாடிக் டேபிள் மாதிரி ஒன்று காமிச்சல்வா, அந்த டேபிள் இருக்கக்கூடிய டூல்ஸ் தான் நான் இப்போ ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதுல ஒரு 5 டூலோ 6 டூலோ முடிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 100 டூல் இருக்கு. ஓகே, அது முடிக்கிறதுக்கு இன்னொரு எப்படியும் ஒரு 3 இயர்ஸ் ஆயிரும் முடிக்கிறதுக்கு, டோட்டலா முடிக்கிறதுக்கு. கண்ணா புரிஞ்சுதா? சோ அது வந்து என்னன்னா, அது முடிஞ்சோன்னு ஒன்னு புதுசா வரும், பிரச்சனை புதுசா கிளம்பி வரும், அவ்வளவுதான். சரி, இது இது இப்படிதான். அதனால என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க, வி நீட் டு சொல்யூஷன் ப்ரொவைடர். நம்மளாம் யாரு அப்படின்னா ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர். சொல்யூஷன் ப்ரொவைடர்னா யாரு அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பீப்புள் தான் நம்மள வந்து ரீச் ஆகும். ஓகே, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனை கையில் தான். அதுதான் வி ஆர் சொல்யூஷன் ப்ரொவைடர். புரியுதா? புரியுது. ட்ரைனிங் ட்ரைன்ஸ்ங்கிறது ஐடி சொல்யூஷன் ப்ரொவைடர். ஓகே, ஐடி கன்சல்டன்சி அண்ட் ஐடி சர்வீசஸ். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் நாம தருவோம், நம்மளுடைய நாலேஜுக்கு தகுந்த. மேபி நாம பர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது, நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யும். அவ்வளவுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ அது வந்து தெளிவா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? எனி காம்ப்ளெக்சிட்டி, எனி இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம உள்ள இன்ஹவுஸ்க்குள்ள கம்பெனிக்குள்ள என்னன்னா, என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், இன்டர்னல் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்டர்னல் பாலிடிக்ஸ் என்ன தெரியுமா?
நோ சார். இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டது இல்ல. இன்டர்னல் பாலிடிக்ஸ்னா நம்ம விஜய்க்கு நல்லா தெரியும். ஹிம் ஹேவ் த ஆல்ரெடி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சொல்லுங்க பார்ப்போம், இன்டர்னல் பாலிடிக்ஸ்னா என்ன? சார் யாரை பத்தியும் இது பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது சார். அங்க அவங்க சொல்ற வேலை செய்யறாங்கன்னா நம்மளும் அவங்க அவங்க வேலை செய்யறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது சார். நம்மளும் அவங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற வரையும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் சார். அந்த விஷயத்த கத்துக்கிட்டாதான் நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா இது பண்ண முடியும் சார். ஒரு சில இடத்துல வந்து என்னன்னா அவனுக்கு எதுக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணதெல்லாம் அப்படிதான் சார். அவனுக்கு எதுக்கு நான் சொல்லி தரணும் ஃபர்ஸ்ட் பண்ணப்பெல்லாம் அப்படிதான் சார் இருந்தது. நானா போய் எல்லா இடத்துலயும் போய் கேட்டு கேட்டு திட்டினாங்க சார். நிறைய இடத்துல திட்டினாங்க. பட் இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டாதானே நம்ம வந்து அவங்கள ஈக்குவலா இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ அவங்க ஒரு விஷயம் ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் சார் சொல்லுவாங்க. அந்த ஷார்ட்கட் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அப்ளை பண்ணுங்க சார். அவ்வளவுதான் சொல்யூஷன். அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். சீனியர் எனக்கு மேல இருக்கிற சீனியர் எல்லாருமே அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமென்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போறாங்க. அதை நான் பார்த்து நான் தான் கரெக்ட் பண்ணி இப்படிதாங்க அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணணும் சார் நான். ஏன்னா விஜய் வந்து ஆல்ரெடி அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு சொல்லி, அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு வி ஹேவ் த சம் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா என்னை விட சில எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கும். என்னன்னா அவர் வந்து அந்த ஒரு சில கோர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா இதுதான் நீங்க கத்துக்கணும். ஏன்னா இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கணும். பிளஸ் வந்து நம்ம ட்ரைனிங் ட்ரைன்ஸ்ல அது இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல நான் ரொம்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே சொல்லியிருக்கேன். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நான் சொல்லும் போது இருக்கும், வி ஆர் டெர்மினேட்டர், ஃபயரிங், அந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அது வந்து என்னன்னா, ஸோ ஏன் வந்து அது வந்து ஏன்னா அதனால நான் நிறைய சஃபர் ஆயிருக்கேன் சம்டைம்ஸ் பிஃபோர். ஒரு 5 இயர்ஸ் ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி, எனக்கு 5 இயர்ஸ் சம்திங் முன்னாடி நான் அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் நிறைய சஃபர் ஆனங்காட்டி, ஸோ நாம உருவாக்கக்கூடிய கம்பெனில அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒன்று இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல வெரி வெரி டைரக்டிவ் வேண்டாம். புரிஞ்சுதா? செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஸோ இதுதான் ஏன்னா இப்போ இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆக்சுவலி வந்து வெவ்வேறு மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்காக அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாட். என்ன புரியுதா? இப்போ நீங்க 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க, 6 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்கு அப்படின்னா யூ நீட் டு எக்ஸ்பிளைன் வித் அஸ். சரியா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு தாட் ஒன்று கிட்ட எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. நம்மளோட ஒரு மேடம் ஒன்று டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் பிரேமா, ரைட்டா? நம்மளோட டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? ஓகே சார். ஸோ அவங்க வாயில இருந்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, என்ன கொண்டாந்து எதுக்காக இங்க விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ் டு என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ணேன் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி. நான் ரிசர்ச் பண்ணேன். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வந்திருக்குன்னா, 1 மேபி அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பிடிக்காம இருந்திருக்கலாம். 2 அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அவங்களால கன்வெர்ட் ஆகக்கூடிய மென்டாலிட்டி இல்லாம இருக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு நானே அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு வயசாகி போச்சு, நீ என்னத்து போய் நம்ம போய் அதை என்ன பண்ண போறோம். ஸோ லைஃப்ல அது அப்படி கிடையாது. அதாவது என்னன்னா ஏஜ் இஸ் நாட் ஏ மேட்டர், ஸோ நத்திங் இஸ் மேட்டர். ஓகே. அந்த டைமுக்கு நம்ம புதுசா லேர்ன் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்புட்டை கொடுத்துட்டு போகணும். ஸோ அதுதான் என்னுடைய தாட். நான் புரிஞ்சுதான். அப்போ அதுதான் வந்து சில விஷயங்கள் உங்களுக்குள்ள தோணும், சில நெகட்டிவ் தாட்லாம் தோணும். அதை நீங்க எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சார் இது மாதிரிலாம் தோணுது, அதுக்கு என்ன வரலான்னு சொல்லுங்கன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது இருந்ததுன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரியா? இங்க யாருமே வந்து ஸ்டேபிளா கிடையாது. சர்வைவல் பண்றதுக்கு வி ஆர் போராடி கொண்டிருக்கு. நீங்க வந்து எப்படியாச்சும் ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிடணும் போராடி இருக்கீங்க. நான் எப்படியாச்சும் இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணணும், ஸ்டேபிள் பண்ணிடணும் போராடி. என்ன புரிஞ்சுதா? புரியுது. அவ்வளவுதான். 2 வித்தியாசம். 2 பேருக்கு 2 வித்தியாசம். ஒண்ணு வந்து நீங்க பெரிய கம்பெனி போகணும்னு ஆசை உங்களுக்கு, எனக்கு வந்து இந்த கம்பெனி எப்படியாச்சும் ஸ்டேபிள் பண்ணிடணுங்கிறது ஆசை. எப்படியாச்சும் ஸ்டேபிள் பண்ணிடணும், ஏதாவது ஒண்ணு பண்ணி ஸ்டேபிள் பண்ணியே ஆகும். என்ன புரிஞ்சுதா? அப்பதான் நம்ம இந்த 10 வருஷம் 15 வருஷம் நம்ம உழைச்சதுக்கு ஒரு அடையாளம் வந்து உருவாகும். இல்லைன்னா அடையாளம் உருவாகாம. கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயா இருந்ததுன்னா மாசம் ஆனா வி காட் ஃபார் பெனிஃபிஷரி, ரைட்? பெனிஃபிஷரி இதெல்லாம் வரும். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வரும். ஓகே. பட் இந்த பிசினஸ்ல அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. என்டர்பிரனர். ஸோ எதுவுமே கிடையாது. அந்த அன்னைக்கு பிசினஸ் வந்தா வந்து வருமானம் வந்தா வரும், வரலீனா வரல. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஓகே. அப்படி இருக்கிறதுனால இந்த பிசினஸ் ஸ்டேபிள் பண்ணிட்டோம்னா ஸோ நாளைக்கு வரக்கூடியதுங்களுக்கு என்ன ஆயிரும், ஸ்டேபிளா இருக்கும். உள்ள வரவங்களுக்கு ஒரு இன்டென்ட்டுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ்லயும் வரும்,
ஸோ கம்பெனிக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ்லையும் வரும், கம்பெனி வளர்றதுக்கு தேவையான எல்லா இன்புட்டும் கிடைச்சிடும். அதுதான் என்னுடைய ஒரே மோட். ஆனா புரிஞ்சுதா? இங்க எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிடும், அவ்வளவுதான். நான் புரியுதா? இதுல நடுவுல குறுக்க நிக்கிறது அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ்ங்கிற ஒரு நார்மலா எங்க இருந்தாலும் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் உள்ள என்டர் ஆகவே கூடாது. சரியா? அது என்டர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்லி டெர்மினேஷன் அப்படிங்கிறது தான். ஓகே, ஒரே விஷயம் டெர்மினேஷன் தான். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பாலிசியில ஆட் பண்ணிருக்கிறது டெர்மினேஷன் தான். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா ஒவ்வொரு பாலிசிஸை பொறுத்து வச்சிருக்கோம். ஓகே, சரி, இதுதான் விஷயம். நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே, இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அப்படின்னா நான் அப்ஸ்ட்ராக்ட் பண்றேன். எனக்கு வந்து அந்த கோட் பைண்டிங் அந்த ஒரு காம்படேட்டர் காமிச்சல்லவா, அவங்கள முழுசா அனலைஸ் பண்ணி என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ சேம் அதே மாதிரி ஹேஷ்டேக், அதே மாதிரி பேஜஸ், லிங்க்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய சைட்ல கொண்டு வந்துருங்க. ஒண்ணு. சரியா? ரெண்டாவது முக்கியமான விஷயம், பிக்மா டூல வந்து யூஸ் பண்ணி பாத்துருங்க. ஓகே, பிக்மாவை யூஸ் பண்ணி பாத்துருங்க. நான் கேஸ் ஸ்டடி லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி உருவாக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை தான், புரியுதா? ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தம்பி AWS குட் மார்னிங். நேத்து ஏதோ பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்களாமே? எனக்கு கீர்த்தனா நைட்டு தான் சொன்னாங்க. சொன்னாங்க, செஞ்சாச்சு. சரியா? நேத்து கிளைண்ட் பத்தியா இமெயில் ஐடி தப்பா போட்டு வந்துட்டு நம்ம மேல கடிச்சு கடிச்சு கொண்டாரு. வெரி சிம்பிள். இமெயில் ஐடி எரர், ரிஜிஸ்டர் ஒரு எரர், என்டர் ஒரு எரர், அவ்வளவுதான் தப்பு. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம பெருசா தப்பு நினைப்போம், ஆனா தப்பு சின்னதா நடக்கும் எப்பவுமே. ஓகே, சரி. ஓகே, சரி தம்பி, இப்போ அந்த கேஸ் ஸ்டடிஸ்ல எப்படி போயிட்டு இருக்குது கண்ணா? கொடுத்த ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? சார் அதாங்க சார் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு பண்ணியிருந்தேங்க சார். நான் உங்களுக்கு நான் பாத்துட்டேன், நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஓகே வாங்க சார். ஓகே, கரெக்டா தான் இருந்தது. EKS சார். எஸ் சார், இது கரெக்டா தான் இருந்தது. சோ நீ கொஞ்சம் அதுல நல்லா பண்ணிட்டு நான் ஒரு அப்ளிகேஷன், சில அப்ளிகேஷன் வந்து சோர்ஸ் கோட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, நான் வந்து இன்னொரு AWS அக்கௌண்ட் நான் தரேன். ஓகே, அதை வந்து நீங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. இன்னைக்கு வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல மண்டேல இருந்து இந்த ஒரு 3 நாள் வந்து கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்துக்கு. ஓகே, ஓகே, அதுல இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு நம்ம அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். சரியா? நான் ஒவ்வொரு ஷவர்ஸா ஷேர் கிட் லிங்க் தரேன். கிட்ல இருந்து அதை க்ளோன் பண்ணி அதில் டிப்ளாய் பண்ணா வேற ஒன்று. சரியா? ஓகே, நீங்க கிட் எல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிருங்க. கிட் ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் கிட்டோட டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கிட்டோட டெப்த். கிட்டுக்கு டாக்குமெண்ட் ஆல்ரெடி அந்த டெலகிராம்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதுல இருக்கும், கிட்னு கொடுத்து சர்ச் பண்ணீங்கனாலே வரும், நிறைய நோட்ஸ் வரும், அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்ட ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ அதை வச்சு அதை டெப்ளாய் பண்ணி. சரியா? ஓகே, ஸோ எனிவே, ஸோ யூ ட்ரைங் டு ஃபினிஷ் இட். நம்ம அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிடுவோம் நான் அடுத்த வாரத்துக்குள்ள. சரியா? ஓகே, மொத்தம் 5 அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ணணும். ஓகே, இன்ஹவுஸ் அப்ளிகேஷன் 2, ப்ராடக்ட் 1, இன்னும் 2 வந்து சேல்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ட்ரையல் வெர்ஷன் பேக். மொத்தம் 5 போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 5 போடுறோம். ஓகே, ஒன்னு இ-காமர்ஸ் ரிலேட்டடு, ஒன்னு ரியல் எஸ்டேட் ரிலேட்டடு, ஒன்னு வந்து ERP ரிலேட்டட், ஒன்னு CRM, ஒன்னு ERP. ஓகே, ஸோ நான் அது தரேன். நான் AWS அக்கௌண்ட் இதுவும் கொடுத்துறேன். சரியா? நீங்க IPல லைவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஒர்க் முடிஞ்சது, ஃபினிஷ். ஓகே, ஓகே, டேட்டாவை சேஃபா வைக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? டேட்டா ஆல்வேஸ் வெரி சேஃப். அதே மாதிரி இன்ஹவுஸ் டேட்டா எங்கேயும் வெளியே லீக் ஆயிரும். ஓகே, இன்ஹவுஸ் டேட்டா அதெல்லாம். ஓகே, ஸோ இன்ஹவுஸ் டேட்டா வெளியே லீக் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கிளைண்ட்டுக்கு ட்ரஸ்ட் போயிடும். ஓகே, இன்ஹவுஸ் டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா இது எல்லாமே டிஜிட்டலா இருக்கிறதுனால ஒன்லி நம்பிக்கையில தான் வேலை செய்ய முடியும். எல்லாமே நம்பிக்கை. புரியுதா? நான் சிந்து, கீர்த்தனா, விஜய் உங்க மேல எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கௌதம் இவங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. புரியுதா? ஸோ வி ஆல்வேஸ் ட்ரஸ்ட் வித் ட்ரஸ்ட் பில்டிங்ல தான் ஒர்க் பண்றோம். ஓகே, டேட்டா வெளியே போயிடக்கூடாது. ஓகே, என்ன ஆகும்னா ஃபேசிங் ஃபார் கிளைண்ட் இஷ்யூஸ். ஓகே, என்ன புரியுதா? அதனால வந்து டேட்டாவை சேஃபா வச்சிருக்கு. சரியா? அது இல்லாம இந்த டேட்டா எல்லாம் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். ஓகே, எல்லாமே லேர்னிங் பர்பஸ்க்காக. ஓகே, பிசினஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும். சரியா? சரிங்கண்ணா. ஓகே,
ஸோ இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எனி இஷ்யூஸ் அப்டேட் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். ஓகே கண்ணா. ஓகே, வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்களா? சார் நான் விஜய் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நேற்று அந்த இது வந்து நீங்க சொன்னீங்க சார், பைத்தான் யூஸ் பண்ணி அந்த இது மட்டும் கோட் மட்டும் பண்ணி பார்த்தேன் சார். அவ்வளோ சார். அது எப்படி பண்றது, என்ன என்ன ஆகுது? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அதுக்கு நாளைக்கு நம்ம அந்த செஷன்ல பார்ப்போம். நாளைக்கு காலையில் நேரமா ஒரு செஷன் வைப்போம். கிளாஸ்க்கு நான் சொல்றேன், ஒரு மாடல் காட்டுறேன், ப்ரோட்டோடைப். இல்ல அது என்ன கேக்குறேன்னா, இதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சுங்க சார். இப்போ டோட்டலா நீங்க கேக்குறீங்க, டோட்டலா வந்து ஒரே இதுல வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. எனக்கு அது வந்து ஒரு ரெஃபரா ஒண்ணு வேணும் இருந்தா தான் சார் என்னால கொஞ்சம் கன்சிடரா ஒர்க் பண்ண முடியும். பயம் இல்லாம ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் பண்ணிட்டீங்க கரெக்டா? இப்ப இன்ஸ்டாகிராமுக்கு கேலண்டரும் டைம் பிக்கரும் வச்சு அந்த டைமுக்கு அங்க போஸ்ட் ஆகுதா? டைம் செட் பண்ண முடியல? இல்ல சார், அது இல்ல சார். அது அப்லோட் போட்டோ வந்து அப்லோட் பண்ணனும். இப்போ வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணனும். இப்போ வந்து தம்பி நான் நல்லா சொல்றது புரிஞ்சுக்க. அது ஆட்டோ போஸ்ட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியுது. சரிங்க சார். எனக்கு அந்த क्वेश्चनக்கு நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் மட்டும் எடுத்துக்கோ, வேற எதுவும் வேண்டாம். இன்ஸ்டாகிராம்ல மட்டும் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, ஒரு கேலண்டர் மாதிரி வைக்கிறேன். அந்த கேலண்டர்ல நான் ஒரு டைமும் டேட் பிக்கரும் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மத்தியானம் 12 மணிக்கு. மத்தியானம் 12 மணிக்கு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கும்போது, ப்ரோக்ராம் வந்து ஆன்கோயிங்ல ரன்னிங்ல இருக்கும். அப்பதான் அது ரன் ஆகும். ப்ரோக்ராம் ரன்னிங்ல இருக்கும்போது அந்த கரெக்டான அந்த டைமுக்கு எடுத்து அதனால போஸ்ட் பண்ண முடியுதான்னு நான் கேட்கறேன். அப்ப ஆட்டோ போஸ்ட்ங்கிறது ஓகே கண்ணா. நான் கேட்கறது ஷெட்யூல்டு போஸ்ட். ஓகே, அது ஆட்டோ போஸ்ட் தான் சார் நான் பார்த்தேன். ஆட்டோ போஸ்ட். ஷெட்யூல் போஸ்ட் எப்படிங்கிறது நீங்க பாருங்க. வேற இன்ஸ்டாகிராம் மட்டும் எடுத்து போதும். நமக்கு வேற கூட வேணும். வேற இன்ஸ்டாகிராம் மட்டும் போதும். ஏன்னா ஒண்ணு செஞ்சுட்டோம்னா போதும். ஒரே ஒரு விஷயத்த கேலண்டர் வச்சு டைம் பிக்கர் வச்சு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம்னா மீதி எல்லாம் சேம் தான். அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணிக்கலாம். கோர் ஐடியா தான் முக்கியம். ஓகே ஓகே. நமக்கு தேவை கோர் ஐடியா. சரி சார். அந்த ப்ராடக்டோட கோர் ஐடியா தெரிஞ்சுன்னா மீதி நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்படி வேணா திருப்பலாம். நாம பார்த்து திருப்புறது லெஃப்ட் ரைட். சரி சரி. ஓகே. பொதுவாக என்னன்னா ஷெட்யூல் போஸ்ட் கொண்டு வர முடியுதான்னு பார்ப்போம். ஆட்டோ போஸ்ட் ஒர்க் ஆயிடுச்சு. நான் கேட்கறது ஷெட்யூல் போஸ்ட். ஷெட்யூல் பண்ணனா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் 2 நிமிஷம் கழிச்சு போஸ்ட் ஆகணும் அப்படின்னு செட் பண்றேன். 2 மினிட்ஸ் இந்த டைம்ல இந்த டேட் அண்ட் டைம்ல வந்து போஸ்ட் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா போஸ்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. சரிங்க சார். இத பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் நம்ம கம்பெனியோட டைம் ப்ரொடக்டிவிட்டி, அன்வான்டடா நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுதான். சரியா? ஓகே கண்ணா, மீட்டிங் முடிய போகுது. ஓகே, தேங்க்யூ. பாத்துக்கங்க. ஏதாவது அப்டேட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? ஓகே சார். சரிங்க சார். ஓகே, சரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.